அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் 3:1 நேற்று தியானித்தோம். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கியவன் யார்? உங்களை மயக்கியவன் யார்? முதலாவது நேற்று பார்த்தோம். நம்ம மயங்குவதற்கு காரணம் வசனத்தோட ஒரு உறவு நமக்கு இல்லைன்னா எப்போ வேணாலும் எதுக்கு வேணாலும் நம்ம மயங்கிடலாம். வார்த்தை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் குறையும் பொழுது, அவன் அதை மறக்கும் பொழுது, உலகத்தில் எதை கண்டும் அவன் மயங்க வாய்ப்புண்டு. இரண்டாவது, இந்த நாளிலே நம்ம மயங்குவதற்கு காரணம் என்னென்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா நமக்கு மயக்கம் வந்துடும். திருமண ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதற்கான காரணத்தை பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கர்த்தர் ஏற்படுத்தினார், உண்டாக்கினார். இப்போ ஏவாளை தனித்து வந்து இந்த சர்ப்பம் சந்திக்கும் பொழுது, ஏவாளுக்கும் இந்த சர்ப்பத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இந்த ஏவாள் அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு பேசுகிறதெல்லாம் கேட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வஞ்சனைக்கு அவள் தன்னை விட்டு கொடுத்தாள். அதனால தான் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். பிரியமானவர்களே, வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தில், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு மனுஷன் பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் ஈஸியாக மயக்கிடுவான். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவன் மயக்கிடுவான். அவன் தன்னுடைய ஆளுகையை உங்களுக்குள்ளாக வைத்து விடுவான். எனவே ஒரு நாளும் அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? பிசாசை நிறைய நேரம் நம்ம தான் வரவேற்கிறோம், நம்ம தான் கதவை திறந்து வைக்கிறோம். நம்ம வீக்காக இருந்தால் தான் பிசாசு உள்ளே வருவான். நம்ம இடம் கொடுக்காமல் அவனால் உள்ளே வர முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவன் வந்துட்டால் மயக்கிடுவான். அவன் வருவதற்கு காரணம் என்ன? நான் 1 சாமுவேலிருந்து ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சவுலின் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட, அதாவது அனுமதிக்கப்பட்ட என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை களங்கம் பண்ணி கொண்டிருந்தது. சவுலுக்குள்ளாக ஒரு பொல்லாத ஆவி வந்து அவனை களங்கம் பண்ணுது, அவனை ஒரு ரிபலியஸாக மாற்றுது. அவன் ஒரு எல்லாவற்றுக்கும் ஒரு மூர்க்கக்காரனாக மாறுகிறான். அவன் நிலைமையே மாறிடுச்சு. சில பிசாசு பிடிச்சவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க மூர்க்கத்தனமாக வாழ்வாங்க, ரொம்ப சாதுவாக இருப்பாங்கன்னா அந்த பிசாசு அவங்கள மூர்க்கமாக மாற்றிடும். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இவன் பொல்லாத ஆவியினால் இவன் பாருங்கள் களங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ இந்த சவுலுக்குள்ளே இந்த பொல்லாத ஆவி வந்ததுக்கு காரணம் என்ன? ஏன்னா 1 சாமுவேல் 10:10 நீங்கள் சாமுவேல் வந்து அவனுக்காக ஜெபித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். அவன் தீர்க்க தரிசனமெல்லாம் சொன்னான். இப்படிப்பட்ட ஒருவனுக்குள்ளே இப்போ பிசாசு வந்ததுக்கு காரணம் என்ன? அப்போது 3 விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த 1 சாமுவேல் 15 இங்கே தான் ஆரம்பிக்குது சவுலினுடைய வீழ்ச்சி. தேவன் சவுலை நம்பி ஒரு பொறுப்பை தருகிறார். ஆகாக் என்று அமலேக்கிய ராஜாவை நீ கொன்று போடு என்று சொல்லி, எதையும் வைக்காதன்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக சொன்னதுக்கப்புறம் இவன் கீழ்ப்படியாமல் பாருங்கள், சிறந்த காரியங்களெல்லாம் அவன் எடுத்து வைத்து கொண்டு ஆகாக் என்ற அமலேக்கிய ராஜாவை அவன் பிடித்து கொண்டான். தேவனுக்கு இது பிடிக்கலை. அதனால தான் சாமுவேல் மூலமாக 1 சாமுவேல் 15:22 பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போது இவனுக்குள்ளே எப்போ கீழ்ப்படியாமை வந்ததோ அன்றைக்கு தேவன் விலகிவிட்டார். இவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்ததே கீழ்ப்படியாமை தான். ஒரு மனுஷன் எப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்குறான்னா கீழ்ப்படியாமை. வேத வார்த்தையின்படி நடக்காவிட்டால் சாத்தானுக்கு நம்ம கதவை திறந்து விடுறோன்னு அர்த்தம். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கும் பொழுதெல்லாம் பிசாசை நம்ம கூப்பிடுறோம். வி ஆர் இன்வைட்டிங் டீமன்ஸ். நம்மளை பிசாசை கூப்பிடுறோம், நீ வான்னு சொல்லி அழைக்கிறோம். சும்மா வாயார சும்மா அப்படி சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் கீழ்ப்படியாமை வரும்போதெல்லாம் அவன் உள்ளே வருவதற்கு நிறைய சான்சஸை நம்ம கொடுக்குறோம். எனவே கீழ்ப்படியாமை பிசாசுக்கு இடம் கொடுப்பதற்கு முதல் அடையாளம். இரண்டாவது, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தின் நீங்கள் 7வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, கோலியாத்தை ஜெயித்த தாவீதை அங்கே இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று வாழ்த்தின உடனே இவனுக்குள்ளே பொறாமை வந்துருச்சு.
பாருங்க, அந்த பொறாமையோடு தான் நைட்டு இவன் உறங்க போறான். 10ஆம் வசனத்துல, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று, அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுல் கையிலே ஈட்டியிருந்தது. இப்போ சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வந்து அதுவும் தீர்க்க தரிசனம் சொல்லுது. கவனமாக இருக்கணும். தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்றதுனால நம்ம ஓடி ஏமாறக்கூடாது. என்ன ஆவி நம்ம பார்க்கணும். இங்கே வாசிக்கிறோம், இவனுக்குள்ள இந்த தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்த இந்த பொல்லாத ஆவி ஏன் வந்துச்சு? ரெண்டாவது காரணம், இவன் இடம் கொடுத்தான்னு சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், இவன் இடம் கொடுத்தான். என்னென்னா, பொறாமை வந்தால் சாத்தானுக்கு நம்ம கதவை திறந்து விடுறோம்னு அர்த்தம். யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த சில ஆசீர்வாதங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற சில நன்மைகள், இதை விட இன்னொருத்தர் சிறந்ததை பெற்றுக்கொள்கிறாங்களா? நம்ம வாழ்க்கையிலும் சில நேரம் கர்த்தர் சில நன்மைகளை தந்திருக்கிறார். இதை விட சில காரியத்தை அடுத்தவங்களுக்கு செஞ்சதுனால நம்ம அவங்க மேலே பொறாமப்படக்கூடாது. நம்ம காரியங்களில் நம்ம இன்னும் அதுக்கான தகுதியை பெறணும். இன்னும் நம்ம உயர்வதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை வச்சுருக்கிறாரு. இப்படி தான் பார்க்கணுமே தவிர ஒரு நாள் நமக்குள்ளே இந்த பொறாமை வந்துடக்கூடாது. உங்களுக்குள்ள அந்த பொறாமை இருக்கா? அது ஒரு எலும்புரிக்கின்னு வாசிக்கிறோம். ஒரு நாள் யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க. ஒருத்தர் ஆசீர்வாதமாக இருந்தால் அவங்கள ஆசீர்வதித்து ஜோம் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லையா, அதை பெறுவதற்கு தேவனிடத்தில் கேளுங்க. பாருங்கள், சவுல் தாவீதின் மேல் பொறாமை கொண்டான், பொல்லாதாவி வந்துருச்சு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் திரும்ப 9வது வசனத்தில் பாருங்களேன், கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் வந்தது. ஏன்? 1வது வசனத்தில் தாவீதை கொன்று போடும்படிக்கு. தாவீது என்ன தப்பு பண்ணா? சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு இவ்வளோ எத்தனைக்கிறான். அப்போது இவங்க வந்துடக்கூடாது, என் இடத்த அவன் பிடிச்சிருவானோன்ற ஒரு பயம், அது ரொம்ப மோசமானது. இவன் தேவனுடைய கற்பனைக்கு மீறி நடந்தான். கீழ்ப்படியாமை பிசாசுக்கு கதவை திறக்கிறோன்னு அர்த்தம். இரண்டாவது, பொறாமை அடுத்த கதவை திறக்கிறோம். மூணாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் வாழ்கிற எந்த வாழ்க்கையும் பிசாசுக்கு கதவை திறந்து அவனை இன்வைட் பண்ணுறோன்னு அர்த்தம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் இவன் கொலை செய்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை சிந்த முயற்சிக்கிறான். தேவன் எப்படி பொறுத்துக்கிட்டு இருப்பார்? பிசாசு உள்ளே வந்துட்டான். அப்போ ஒவ்வொரு முறையும் தாவீதை கொலை செய்ய எத்தனிக்கும் போதெல்லாம் இந்த சவுலுக்குள்ளே இருக்கிற இந்த பொல்லாத ஆவி அது வந்ததுக்கு காரணம், இவன் தன் மாம்சத்தில் அவனை சாகடிக்கணுன்ற எண்ணம். பிரியமானவர்களே, இன்னொருத்தர் செத்துறணும், இன்னொருத்தர் வாழக்கூடாது, இன்னொருத்தர் அங்கே அழிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்குதா? அதெல்லாம் பொல்லாத எண்ணங்கள். இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஒரு நாள் அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. உங்களுக்கு அநியாயமாக துரோகம் பண்ணால் கூட நீங்கள் சொல்லுங்கள், ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள், அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லுங்கள், அவங்க வாழ்ந்துருக்கட்டும்னு சொல்லுங்கள். ஒரு நாளும் அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. பொல்லாத காரியத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. எதிர்த்து நெல்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்மளை மயக்கிறதற்கு முதல் காரணம், நான் நேற்று சொன்னேன், வசனம் இல்லைன்னா பிசாசு நம்மளை மயக்கிடுவான். இன்றைக்கு நான் பிரசங்கித்திருக்கிறேன், எப்போதும் நம்ம பிசாசுக்கு இடம் கொடாமல் கவனமாக இருந்தால் நிச்சயமாய் நாம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். பிசாசுக்கு நம்ம கிட்டேயே வர முடியாது. யாக்கோபு 4:7 இந்த நாளினுடைய மனப்பாட வசன சவால்களை குறித்து கொள்ளுங்கள். யாக்கோபு 4:7. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் எப்போதும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, அவனுக்கு இடம் கூடாமல் இருக்க எங்களுக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே ஒரு நாள் கூட யார் மேலேயும் பொறாமப்பட்டுறக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் வேத வார்த்தைக்கு விரோதமாய் வாழ்ந்துடக்கூடாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கவனமாய் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படியே நடக்கவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு நல்ல ரிசல்ட்ஸை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள் 12 பிள்ளைகள் தேர்வு எழுத காத்திருக்கிறார்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த 2024-2025 ஆண்டுக்கான சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளையோ அல்லது உங்கள் சபையில் இருக்கிற தரிசனம் உள்ள பிள்ளைகளையோ நீங்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி உடனே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாங்கள் நடத்தி வருகிறோம். எனவே உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் இந்த IAS அகாடமியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், பக்தி உள்ளவர்கள், ஆண்டவருக்கு பயந்த தேவ ஜனங்கள், தானியேலாக, யோசேப்புகளாக, தெபோராள்களாக உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தில் அமரணும் என்பதுதான் எங்கள் தரிசனம். எனவே நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.